பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். நண்பர்களே, நாம் ஹிஜ்ரத்தை தொடராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு இருக்கிறது, உண்மையிலே அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா நாம் பார்த்துவிடக்கூடாது, பார்த்துவிட மாட்டோம். உண்மையிலேயே ஈமான் கொண்ட இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஹிஜ்ரத் என்பது வாழ்க்கை ஒரு திருப்புமுனையாக இருந்தது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற நிகழ்வு இருக்கிறது, உலமாக்கள் சரித்திரமாக பார்க்கிறார்கள். இங்கே தனி மனிதனாக வணங்கப்பட்ட இடம், அங்கு சமூகம் கட்டமைப்பு அங்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது. மதினாவில சண்டை சச்சரவு செய்து கொண்டவர்கள் சகோதரா மாற்றப்பட்டார்கள். வெவ்வேறு இனத்தவர்கள் ஒற்றுமையோடு வாழ ஆரம்பித்தார்கள். இவைக்கெல்லாம் ஹிஜ்ரத் ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்தது சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த பயணம் இருக்கிறது, நம்மை நாம் நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டிய ஒன்று. அல்லாஹ் சொல்லுவான், யார் ஹிஜ்ரத் செய்வா ஈமான் கொண்டு அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள், அவர்கள் பாக்கியமிக்கவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாம் இந்த நிகழ்வை நாம் ஒவ்வொரு தினமும் அசை போட்டு பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஹிஜ்ரி புத்தாண்டுடைய காலகட்டத்திலேயே, ஹிஜ்ரி துவக்கத்துடைய நேரத்திலே நாம் இவையெல்லாம் சிந்தனை செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடங்களாக எடுத்து கொடுக்க வேண்டும். நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அந்த இடத்திலே சுராக்காவை சந்தித்த நிகழ்வை சென்ற தொடரில் சொல்லியிருந்தேன். சுராக்கா அவர் பல முயற்சி செய்தும் நபி அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பிடிக்க முடியவில்லை, உயிராகவோ பிணமாகவோ. பிறகு தனக்கு நேர்ந்த சில விஷயங்களை அவர் பார்த்து, இவர் முகமது நபியாக இருக்கக்கூடும் என்பதை அவருக்கு எண்ணம் விளங்கிய பிறகுதான் அவர் நபிகள் நாயகம் சில உத்தரவாதத்தை கேட்கின்றார். நபி சாமி எழுதி கொடுக்கின்றார்கள். அந்த உத்தரவாதம் பிறகு எப்படி அவருக்கு வெற்றி கொள்ளப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, இறைவன் எப்படி எல்லாம் கொடுத்தான் என்பதை நாம் சென்ற தொடரில் பார்த்தோம் இல்லையா? அபூபக்கர் சித்திக் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தை சிறப்பாக முறையில் செய்தினார்கள். போகும்போது ஹிஜ்ரத் பயணம் போய்கொண்டிருக்கும் அபூபக்கர் அவர்களும் நபிகள் நாயகம் போய் கொண்டிருக்கும் போது அபூபக்கர் தெரிந்த ஒருத்தர் வந்தார். நபிசா அவங்க யாருன்னு தெரியாது. அவர் கேட்ட, இவர் யாரு? நபிசா அபூபக்கர் சொன்னாங்களாம், இவர் என்னுடைய வழிகாட்டி. அந்த மனிதருக்கு அபூபக்கர் அவங்களுக்கு தெரியும், ஆனா நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. இது யாருன்னு கேட்கிறாங்க. அது அபூபக்கர் சித்திக் சொன்னாங்களா, இவர் என்னுடைய வழிகாட்டி, அதாவது என்னுடைய இஸ்லாத்துடைய வழிகாட்டி, என் ஆன்மீக வழிகாட்டி. ஆனா அவருக்கு என்ன சொல்லப்படுது? என்னுடைய பாதை வழிகாட்டி என்ற அர்த்தத்தில் அங்கு சொல்லப்பட்டதாக வரலாற்று பதிவு செய்யப்படுது. ஒரு சிறுவனை சந்திக்கிறாங்க, ஆடுமைக்குரிய சிறுவனை நபி ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவங்களும் சந்திக்கிறாங்க. அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் யார் எதுன்னு கேட்கிறாங்க. இன்ன ஆள் நபர்கள் அந்த ஆட்டுடைய பாலை கறந்து அவர்கள் குடித்தார்கள் என்பதும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய ஒரு துண்டாக இருக்கு. பல நிகழ்வுகளை அவர்கள் கடந்து சென்றார்கள். அதே போன்று அந்த ஹிஜ்ரத் பயணத்தை போய் கொண்டே இருக்கும்போது இஸ்லாமியருடைய ஒரு வியாபார கூட்டம் வந்துகிட்டு இருக்கு மக்கா நோக்கி. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து கொண்டிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் அவங்களை சந்தித்த பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு வெள்ளை ஆடை அவங்க மேல் போர்த்தி கௌரவிச்சு மதீனாவுக்கு அனுப்பினார்கள் என்பதும் இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்று ஒரு துண்டாக இருக்கு. நபிகள் நாயகம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி மதீனா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே மதீனா மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஊருக்கு வெளிப்பக்கத்துல என்ன செய்யறாங்க, வெளிப்புறத்துல வந்து செய்யறாங்க, 3 நாட்களாக காலைல வருவாங்க, சூரியன் உச்சி வர வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. இரவு பகலாக நபிகள் நாயகம் வரவேற்பதற்காக வேண்டி மதீனா மக்கள் ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றை பார்க்க முடியுது. கடைசியா ஒரு யூதன் வீட்டு மாடியில் ஏறுகின்றான், ஒரு தேவைக்காக ஏறுகின்றான். நீண்ட தூரத்துல பார்த்தா ஒரு 2 பேர் வராங்க. உடனே கத்துறான், நீங்க எதிர்பார்த்த முகமது வந்துட்டார், நீங்க எதிர்பார்த்த நபி வந்துட்டார். மதீனா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு தேட்டத்தோடு நபி ஸல்லல்லாஹு அவர்களையும் அபூபக்கர் அவர்களும் வரவேற்றார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆக நாம் இதில் தெரிந்து கொள்ள விஷயம் என்ன,
நபி ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களையும் அல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய செய்தியை குறித்து ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று சொன்னான் அல்லவா, அந்த செய்தியை படி அல்லாஹ் நபி அவர்களை காப்பாற்றினார். யூதர்களுடைய எதிரிகளுடைய காஃபிர்களுடைய வசத்தில் அவர்கள் சிக்க விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து மதீனா மண்ணுக்கு கொண்டு வந்தான். மதீனா வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு குபா என்ற பள்ளிவாசலை கட்டினார்கள். அதுதான் நான் ஒரு 2 தொடருக்கு முன்னதாக நான் சொல்லியிருந்தேன். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் ஹக். நான் கூட சொல்லியிருந்தேன். இந்த ஹிஜ்ரத்துடைய காலத்தை ஆண்டுடைய துவக்கமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதற்கு ஒரு ஆதாரமாக இந்த வசனத்தை உலமாக்கள் சொல்லுவார்கள். நான் சொல்லியிருந்தேன். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பள்ளிவாசல், திட்டமாக ஒரு பள்ளிவாசல், உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்டது. மட்டுமில்லாமல் மின் அவ்வலி யௌமின் ஹக், அந்த நாளுடைய ஆரம்பத்தில் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிசாமி ஹிஜ்ரத்துக்கு போன பிறகு நபிசாமி செஞ்ச பணி என்ன தெரியுங்களா? ஒரு பள்ளி வாசலை கட்டி எழுப்பினார்கள். ஆக நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நபிகள் நாம் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் ஒரு நெருக்கடியாக ஒரு வாழ்க்கையில் இருந்தும் கூட இந்த ஹிஜ்ரத் பயணத்தை எவ்வளவு சிரமப்பட்டு செஞ்சாங்க. இதுல அபூபக்கர் அவருடைய பங்களிப்பு அதிகமானது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபூபக்கர் அவங்களுடைய மகள், அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய நபிசாசம் அந்த சவுர் குகையில் இருக்கும்னு செய்வாங்கன்னு சொன்னா உணவுகளை கட்டி எடுத்து என்ன செய்வாங்க, கொடுத்துட்டு வருவாங்களாம். சின்ன பிள்ளைங்க, என் பெண் பிள்ளைங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் என்பதை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? என் பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை, என்ன செய்ய முடியும்? அவர்கள் நினைத்தா என்ன செய்ய முடியும்? மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை கொடுக்க முடியும். நபிசாவும் உணவை கொண்டு போய் கொடுத்தவங்க என்ன செய்றாங்க, அஸ்மா பின்த் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மகள் அஸ்மா அவர்கள் தான். அதே போன்று அபூபக்கர் அவருடைய அடிமை என்ன செய்வாரு, இரவு நேரத்துல தன்னுடைய அந்த கால்நடைகளை ஓட்டி போய் என்ன செய்வாரு, அங்க அவங்க நபிசாசம் அவர்களுக்கு பாலை கறந்து கொடுத்துட்டு வருவார் என்பது நம்ம வரலாற்றை பார்க்கிறோம். நபிசாசம் அவங்க அபூபக்கர் அவங்க அந்த ஹிஜ்ரத்துக்கு போன நேரத்துல அபு குஹாஃபா, நபிசாசம் உடைய தோழர் அபூபக்கர் அவங்களுடைய தந்தை, அபூபக்கர் அவருடைய தந்தை யாருங்க, அபு குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க என்ன செய்றாங்க, மக்கா வெற்றி நேரத்துல அவங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க. நபிசாசம் அவங்களுடைய அபூபக்கர் அவங்க கொஞ்சம் அதன் மீது ஆர்வமா இருந்தாங்க. அபு குஹாஃபா அப்ப என்ன செய்யறாரு, அது வரைக்கும் இஸ்லாத்துல இல்ல. அவர் கேட்கிற, அவருக்கு பார்வை தெரியாது, கண்ணு தெரியாது. அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா, அதாவது நபிசாசனம் அவங்க எப்போ ஹிஜ்ரத் போக ஆரம்பிச்சாங்களோ வீட்டுல இருந்ததெல்லாம் நபிசா அவங்களுக்கு உதவிக்காக வேண்டி அபூபக்கர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால தான் வரலாற்றுல சொல்ல போனோம், உமர் தான் ஒரு தடவை சொல்லுவாங்க, இன்னைக்கு அபூபக்கர் முந்திரணும், வீட்டுல இருக்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல பாதி எடுத்துட்டு வருவாங்க. நபிசா அவங்க கேட்பாங்க, என்ன எடுத்துட்டு வந்தீங்க? யார சொல்லலாம், நான் பாதி எடுத்துட்டு வந்தேன், வீட்டுல பாதி சொத்து பாதி எடுத்துட்டு வந்தேன். அபூபக்கர் வருவார். உமர் தான் என்ன அபூபக்கரை முந்திரணும். இப்போ அபூபக்கர் தான் வருவாங்க. ரசூலா கேட்பாங்க, என்ன விட்டுட்டு வந்தீங்க வீட்டுல? நபிசா அபூபக்கர் தான் சொல்லுவாங்க, சொல்லலாம், அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் அவங்க பொருத்தத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லும் போது உமர் தான் சொல்லுவாங்களாம், எப்பவுமே நான் அபூபக்கரை முந்த முடியாதுன்னு சொல்லி. அபூபக்கர் தான் அவங்க உலகத்துடைய நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் யாருன்னு சொன்னா அபூபக்கர் தான் அவங்க. அந்த அபூபக்கர் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மார்க்கத்திற்கு எல்லாத்தையும் செலவு செய்வாங்க. அவங்க தயார் பண்ணி வைத்த அந்த ஒட்டகம், அந்த வாகனம் கூட நபிசா ஹிஜ்ரத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வரும்போது நபிசா அவங்க அது கிரயத்தை கொடுக்க முயற்சி பண்றாங்க, விலையை கொடுக்க பாக்குறாங்க. நபி அது அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்து செல்வம்லாம் அல்லாஹ் மார்க்கத்திற்காக செலவு செய்யணும்னு ஆசைப்படுறேன், இது நான் அல்லாஹ் பாதி நான் செலவு செய்யணும்னு அவங்க ஆசைப்படுறேன் என்பதை அவங்க நான் சொன்ன வரலாறு பார்க்க முடியுது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, ஒரு பாத்திரத்துல ஒரு டப்பால சின்ன சின்ன பொடி கற்களை போட்டு ஒரு துணியை வச்சு என்ன செய்யறாங்க, மூடி என்ன செய்ய வச்சுக்கிறாங்க. அபு குஹாஃபா அவருடைய தந்தை அபு குஹாஃபா பார்வை தெரியாது, கண்ணு தெரியாது. மகன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், பேத்திங்களாம் விட்டுட்டு போயிட்டானே, குழந்தைங்க விட்டுட்டு போயிட்டான், என்ன இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வருத்தத்துல கேட்கிறாரு. அபூபக்கர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா, உங்க தந்தை உங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா? அவங்க அப்பா கேட்கிறாரு. உடனே அஸ்மா அவங்க புத்தி சுவாதியத்தோடு என்ன செய்றாங்க, அவ்வளவு தெளிவானே செய்றாங்க. உடனே அதில் போட்டு அந்த டப்பா ஆட்டி காட்டுறாங்க. இல்ல நானா, இல்ல தாதா பாருங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கேன், எங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்காரு அபூபக்கர், எங்க அத்தா எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன செய்றாரு, பார்வையை தெரியாதுன்னு எடுத்து பாக்குறாரு. எல்லாம் காயின் மாதிரி இருக்கு, சில்லறையா தெரியுது. சரி சரி அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகுறாரு.
இதெல்லாம் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வில் ஏற்பட்ட சம்பவங்கள். அது மட்டும் இல்லாம 2 துண்டு உள்ளவங்க, அர்னா கயிறு உள்ளவங்க அஸ்மான் அவங்க போற்றப்பட்டாங்க என்பதும் வரலாற்று பதிவு. ஏன்னா உணவு கட்டி கொண்டு போறதுக்காக அர்னா கொடியை அவுத்துன்னு கட்டினாங்க என்பதாகவும் நம்ம வரலாற்றை பார்க்க முடியுது. இப்போ நீண்ட நீண்ட சம்பவங்கள் நம்ம சுருக்கமாக தான் பேசியிருக்கிறோம். உலமாக்கள் பலவிதமான தலைப்புகள்ல பலவிதமான விளக்கங்களோடு என்ன செய்யறாங்க, நமக்கு இந்த ஹிஜ்ரத்து நிகழ்வை கொடுக்குறாங்க. எதுக்காக நீங்க கதையாக கேட்டுட்டு போறதுக்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஹிஜ்ரத் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. உங்க ஹிஜ்ரத் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக இருக்கணும். ஒரு இடத்துல தீனுடைய பணியை செய்யறதுக்கு நம்ம முடியலன்னு சொன்னா, நம்ம தீன பணியை செஞ்சா நம்ம அங்க தடுக்கப்படுறோம், அந்த அரசனால் தடுக்கப்படுறோம்னு சொன்னா, நாம ஹிஜ்ரத்து நாமும் என்ன செய்யணும், அந்த நேரத்தில் நமக்கும் ஹிஜ்ரத்துடைய பொறுப்பு வந்துடும், ஹிஜ்ரத்துடைய கடமை வந்துடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஹிஜ்ரத் செய்தது போன்று ஏனைய சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. பல சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத் வேலையில தன் சொத்து செல்வங்கள்லாம் பிடுங்கப்பட்டு அவங்க ஹிஜ்ரத்துக்கு போனாங்க என்பது வரலாறு. அவர்களுடைய அந்த சொத்து செல்வங்களுடைய உங்களுக்கு இது வேணுமா, நீ ஹிஜ்ரத்து போக போறியான்னு கேட்கும் போது, நான் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க நிறைய பேர். போகும்போது அடிக்கப்பட்டவங்க, கொல்லப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபிசாக ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னாடி சஹாபாக்கள் ஒரு கூட்டம் 2 தடவை அபூசினியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க என்பதையும் நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள் இஸ்லாத்தை அவங்க சரிவர கடைபிடித்து அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறும் என்பதற்காக வேண்டி நபிசாவுங்க மதினா போறதுக்கு முன்னாடியே அபிசீனியாவுக்கு 2 தடவை நபிசாவுடைய அனுமதியின் பேரில அவங்க போனாங்க என்பதை நாம் வரலாற்றை பார்க்கிறோம். ஆக ஹிஜ்ரத் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை மெருகேற்றக்கூடியதாக, நம் வாழ்க்கைக்கு எல்லா தருணத்திலும் நம்முடைய சோதனைகள் எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற பாடத்தை நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இந்த ஹிஜ்ரத் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹிஜ்ரத்தில் மென்மேலும் பல தகவல்கள் நமக்கு அங்கே குத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உதாரணத்துடைய கண்ணோட்டத்தோடு, படிப்பினையுடைய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஹிஜ்ரத்திலிருந்து பல பாடங்களை நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலகத்திற்கு தேவையான, மறு உலகத்துக்கு தேவையான பல பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. எனவே நாம் இந்த ஹிஜ்ரத்தை நாம் படித்து உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறு சிறு கதைகளாக நாம் அவைகளை உண்மை சம்பவங்களை சொல்லி அந்த பிள்ளைகள் நாம் வளர்க்கும் பொழுது ஹிஜ்ரத்தின் மீதும் ஜிஹாதின் மீதும் இவையெல்லாம் நமக்கு காட்டி தெளிவுபடுத்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீதும் அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டிய சஹாபாக்கள் மீதும் அன்புள்ள பிள்ளைகள் நாம் வளர்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளும் வருங்காலத்தில் மிகப்பெரிய முஹாஜிர்களாக முஜாஹிதுகளாக உருவாகுவார்கள் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. எனவே நாம் ஹிஜ்ரத்தை நாம் படிப்போம், ஹிஜ்ரத்தை போற்றுவோம், ஹிஜ்ரத்தை வழங்குவோம். ஹிஜ்ரத் ஒரு சகாப்தம் என்பதை நாம் மறந்திடாமல் நாமும் ஹிஜ்ரத்துடைய விஷயத்தை நினைவு கூர்ந்து அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, மறுஉலக வாழ்க்கைக்காக துவா செய்வோமாக என்று கூறியவனாக இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.